ஜெபம் செய்வோம். எல்லா புகழுக்கும் தோத்திரங்களுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளோடு இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீ துதிக்கப்படத்தக்கவர், தோத்துரிக்கப்படத்தக்கவர். நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானங்களும் பூமிகளையும் ஆண்டு கொண்டு இந்த உலகத்தில் அனைத்து செயல்களையும் நடத்தி கொண்டு வருகிற எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை பெயரை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை படைத்தவர் நீர். இன்னைக்கும் பல சூழ்நிலைகளில் இந்த உலகத்தை படைத்து ஆண்டு வருகிற எங்கள் இரட்சகராக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானங்களும் பூமிகளும் உமது மகத்துவத்தால் உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படி ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகத்துவத்தை இந்த வழிபாட்டின் வழியாக உம்மை நாங்கள் மீண்டுமாக நாங்கள் உணரத்தக்கதாகவும் உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடத்தக்கதாகவும் நீ தந்த பெரிய இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்கள் முழுமையாய் நீர் எங்களை சிறப்பாக நடத்தி வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல ஏற்றங்களோடும் பல இறக்கங்களோடும் எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் தடுமாற்றமான சூழ்நிலைகளை நாங்கள் பயணித்து வந்தாலும் ஆண்டுடைய திருப்பிரசன்னம் எங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடுத்திருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்வது போல உம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல நிலைகளையும் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக நீர் எங்கள் வாழ்வில் செய்து கொடுத்த அனைத்து நன்மையான காரியங்களையும் நாங்கள் நினைவு கொண்டு உம்மை நாங்கள் தோத்துரிக்கவும் உம்மை நாங்கள் வழிபடவும் உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினாலே பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்கிற உம்முடைய வாக்கு கிணங்க உம்மை நாங்கள் தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த முகநூலின் வழியாக நாங்கள் உம்மை வழிபட ஆராதிக்க நீ தந்த குருவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே நாங்கள் ஏற்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு முறைமைகளையும் எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கவும், நாங்கள் பாடுகிற பாடல்களும் உம்மை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற திருமறை பகுதிகளும் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் குறிப்பித்தார். இந்த ஆராதனை எங்களுக்கு நீதாமே ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் இரட்சகர் மீட்பு எங்கள் பரம தந்தையே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில 28வது பாமாலை பாடுவோம். பாமாலையின் 28வது பாமாலை.
தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாண்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டமாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டும் என்றே அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிறேன், நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் சார்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாச தந்தையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளச் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி
பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கும் பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளில்லாமல் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளாய் நடக்கவும் அவர் நம்மையான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் விளைவுகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முதலாம் திருமுறை பாடத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. யோசுவா 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்பதை வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாய்த்து. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. Amen.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல், அதிகாரம் 6, வசனங்கள் 7 துவங்கி 13 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், வசனங்கள் 7 துவங்கி 13 முடிய. மார்க்கு 6ஆம் அதிகாரம், வசனங்கள் 7ஆம் வசனம் துவங்கி. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரைத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்து கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்து கொண்டு போகவும், பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரித்திருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால், நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும்போது அவளுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமாரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களையும் எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவலறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்தோல் எழுந்தெழுந்திருந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் உள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும்
நித்திய ஜீவனுண்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் மிக சிந்த விரும்புமாகி கடவுளே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே, தஞ்சமாய் கொண்டிருக்கிற நமது அடியாளாக எங்களை விரோதபடி வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்களிலும் இன்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் நமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையானை நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக நாம் பாமாலை 302வது பாமாலை பாடுவோம். பாமாலை 302வது பாடல்.
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது, அதன் வழியாக எங்களுக்கென்று சொல்லப்பட வேண்டிய ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு நீர் போதித்து அதன்படி நாங்கள் வாழ்வதற்கும் நீர் எங்களை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த முகநூலின் வழியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஞாயிறு எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீதாமே தொட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், சிந்திக்கின்ற காரியங்கள் எல்லாம் சிந்தனையோடு கூட நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாக உண்மை நாங்கள் பிரதிபலித்து காண்பிக்க, வெளிப்படுத்தி காண்பிக்க அருள்தான். இயேசுவின் வழியிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். ஆண்டவரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அளவிடப்பட முடியாத நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலங்களோடு கூட சேர்ந்து நாமும் பயணித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்விலேயும் ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் ஆண்டவர் சித்தம் கொண்டு அவர் தன்னுடைய சாயலை இந்த உலகத்திலே நமக்காக தந்து அந்த சாயல் வழியாக ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் நம்மோடு கூட தந்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளாக ஒன்று கொண்டு வர போகிறதை, ஒன்று செயல்படுத்த போகிறதை ஒரு மனிதன் வழியாக ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளாக அந்த தரிசனத்தை காண்பித்து
அந்த தரிசனத்து வழியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை, நினைக்கிறதை இந்த உலகத்துக்குள்ளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆக அந்தந்த காலங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களை ஆண்டவர் நியமிப்பார். நியமிக்கின்ற பொழுது அந்த மனிதருக்கு என்று ஆண்டவர் கொடுக்கின்ற நோக்கம் என்ன? தன்னுடைய ஜனங்களை தன்னிடத்தில் எதிர்பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கென்று நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதனை நியமித்து மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற, மக்கள் சமூகம் எதிர்பார்க்கின்ற, ஆண்டவரும் இந்த உலகத்துக்குள்ளாக அதன் அடிப்படையில் விரும்பி செயல்படுத்துகிறதை அந்த காலகட்டத்தில் சில மனிதர்களை ஆண்டவர் உருவாக்கி ஆண்டவர் நடைமுறைப்படுத்தப்பட போகின்ற ஒரு திட்டத்தை அந்த மனிதருக்கு கொடுத்து இந்த உலகத்துக்குள்ளாக நடத்துவார். அப்படியாகத்தான் திருமறை முழுவதுமாகவே நாம் பார்க்கலாம். ஆதாம் முதற்கொண்டு திருமறையினுடைய கடைசி காலங்கள் வரைக்கும் ஆகும். ஏன் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திசை மாறுதல்களையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில செயல்களை ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, இல்லை என்றால் பல மக்களை தெரிந்து கொண்டு, பல சமூக அமைப்புகளை தெரிந்து கொண்டு, ஒரு நாட்டின் தலைவர்களை தெரிந்து கொண்டு, ஜெப தலைவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு, மக்கள் எதிர்பார்க்கிறதை ஆண்டவர் அந்த மனிதர்கள் வழியாக செயல்படுத்தி உலகுக்குள்ளாக கொண்டு வருகிறதை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி கொண்டு வருகிற ஒரு செயல்பாடு தான் நாம் திருமறை முழுமையாகவே நாம் பார்க்கிறோம். அந்த வழிபாட்டு முறைமையை அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி பல நிலைகளில் வேதம் நமக்கு பல விஷயங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அது மனிதனுடைய உரிமைகளாக இருக்கிறது, சில நேரங்களில் மனித போராட்டங்களாகவும் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் எதையும் ஒன்றை சும்மாக இந்த பூமியில் ஆண்டவருடைய இந்த பயணங்களிலே தந்ததாக சொல்லப்படவில்லை. ஒரு தலைவனை தருகிற பொழுதும், இல்லை என்றால் ஒரு தீர்க்க தரிசியை தருகிற பொழுதும், ஒரு மக்கள் கூட்டத்தை தெரிந்து கொள்ளுகிற பொழுதும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்கள் போராடி தங்களுடைய உரிமைக்காக போராடுகிற பொழுதும் கடைசி வரைக்கும் போராடி பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயலை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட மனிதனுடைய தூண்டுதலின் வழியாக, ஒரு தூதர்களின் வழியாக ஆண்டவர் உலகத்திற்குள்ளாக அமைத்து இந்த உலகத்தில் அவர்கள் போராட்டத்தினுடைய முடிவிலே, போராட்டத்துடைய விளிம்பிலே மக்கள் எதிர்பார்க்கிற காரியங்களையும் ஆண்டவர் நியமித்த மனிதன் மூலியமாக இரண்டையும் சரிசமமாக கொண்டு வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறதை நாம் திருமுறையில் நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு செயல்படுத்தப்பட்டிருக்கிற பல அமைப்புகளிலே பல மனிதர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் அந்தந்த நிலையிலே மனிதர்களை எப்படி தெரிந்து கொண்டார் என்கின்ற ஒரு தலைப்பு தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு தலைப்பு நமக்கு தந்திருக்கிறது. கடவுளின் மக்கள். இந்த கடவுள் மக்கள் யார் என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள், அம்பாசிடர்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதற்கென்று பொறுப்பானவர்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் விரும்புகிறதை, அந்த மனிதனை தெரிந்து கொண்டு கடவுள் சொல்லப்படுகின்ற, கடவுள் விரும்புகின்ற ஒரு செயலை அந்த மனிதன் வழியாக செயல்படுத்தி மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்களை இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறதை தான் இந்த நாளிலே நமக்கென்று திருமறையாக செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்ட, படிக்க கேட்ட 2 திருமறை பகுதிகளையும் அதைத்தான் நமக்கு ஆழமாக தந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லப்பட வேண்டால் வேதத்திலே பல பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 2 திருமறை பகுதியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட் டெக்ஸ்டுவலிலிருந்து 2 விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3வது ஒரு திருமறை பகுதி இருக்கிறது. அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 6, 10 முடிய
உள்ள வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு பின்பதாக நான் சொல்லுகிறேன். The people of God, கடவுளின் மக்கள் கிறிஸ்துவினுடைய தூதுவர்கள். அப்படி என்றால் கடவுள் இந்த உலகத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட தூதுவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி நாம் திருமறையில வாசிக்கிறோம். உதாரணத்திற்கு எல்லாருக்கும் புரியும்படியாக நான் சொல்ல வேண்டும் என்றால், ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதற்கு பின்பதாக ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில், வாக்கின் அடிப்படையில் ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற அந்த தலைமையின் கீழாக இருந்து அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பான ஒரு பணியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு அவர்கள் அந்த பணியை எப்படி செய்தார்கள் என்பதையும் திருமறையிலே நாம் பார்க்கலாம். அதனாலதான் இந்த அம்பாசிடர் என்கின்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பவுல் தான் தன்னுடைய கடிதத்தில் பயன்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுடைய பகுதியில் நீ படித்து பார்க்கும் பொழுது நிறைய இடங்களிலே அதற்கு பழைய சான்ஸ்கிரிட் வேர்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்தானாதிபதிகள் என்று நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவர்கள் தெரிந்து கொண்டார். ஸ்தானாதிபதிகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு இந்த ஸ்தானாதிபதிகள் போய் வேறொரு நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை குறித்து அறிந்து கொண்டு தன்னை அனுப்பின ராஜாவிடத்தில் அவர்கள் அந்த செய்தியை சொல்லக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடிகளால் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த நாளிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கீவேர்டு என்று சொல்லுவார்கள். அதுதான் ஒரு தலைமையாக சொல்லப்படுகிற வார்த்தை அடிப்படையை வைத்து இந்த நாளிலே செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், தூதுவர்கள், கடவுளின் மக்கள் எல்லோருமே தூதுவர்கள். ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் இருந்தார். இன்னொரு காலகட்டம் வருகிற பொழுது அந்த பணியை ஈசாக்கிடத்தில் கொடுக்கிறார். ஈசாக்கு பின்பதாக அந்த பணியை யாக்கோபிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்படியாக நீங்கள் திருமறை முழுதுமாக படித்து பார்க்கும் பொழுது அடுத்த தொடர் நிகழ்ச்சி யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், கடவுள் விரும்புகிறதை மனிதன் விரும்புகிறதாக அல்ல, கடவுள் இந்த உலகத்திற்குள்ளாக என்னை விரும்பி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தான் விரும்புகிற செயலை அந்த மனிதனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை தருகிறதாகத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கு பின்பதாக மோசே, அதற்கு பின்பதாக யோசுவா, அதற்கு பின்பதாக நீங்கள் படித்து பார்த்தால் நியாயாதிபதிகள், அப்புறம் ரூத் இருக்கிறார்கள், எஸ்தர் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தூதுவர்களை கொண்டு ஒவ்வொரு திருமறையை நீங்கள் வீட்டிலே படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தூதுவர்களுக்கென்று கொடுக்கப்படுகின்ற அந்த செய்தியை தனித்தனியாக திருமறையில் தரப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு செய்தியை ஆண்டவர் மக்கள் விரும்புகிறதை எதிர்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 பொறுப்பான ஒரு பணி. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 அதுக்கு முன்பதாக வருகிற ஒரு திருமறையை நீங்கள் படித்து பார்த்தால் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 34:9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-23 முடியல ஒரு பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேவை அழைத்து அடுத்த ஒரு திருப்பணியை, அடுத்த மக்கள் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க, ஆவியில் நிறைந்தவனாக, ஆவியில் அனல் மூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீ எப்படி இஸ்ரவேல் மக்களை பல பாடுகளோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் நீ வழி நடத்தினேயோ அந்த வழி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நூனின் குமாரனாகிய யோசுவாவினுடைய கையிலே கொடுக்கப்பட்டு அவனை இந்த உலகத்துக்குள்ளாக தூதுவனாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உபாகம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உபாகமும் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ
நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது, நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேக ஸ்தம்பத்திலே தரிசனமானார். மேக ஸ்தம்பம் கூடாரம் மேல் வந்து நின்றது. மோசேவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மனிதன் யார்? கடவுள் தன்னுடைய திருப்பணியை தான் செய்ய போகிறதை அடுத்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். ஆக மோசேவுக்கு அடுத்ததாக யோசுவா தன் பணியை செய்ய வேண்டும் என்று, நீ இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்து, நான் பார்த்து உன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்கிறதை அடுத்த ஒரு பொறுப்பான ஒரு பணியை அவன் ஒரு தூதுவராக, யோசுவாவுக்கு பின்பதாக அடுத்த தூதுவர், நீ மரிக்கும் காலம் வந்துவிட்டது, நீ பலவீனமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று நான் அறிந்திருக்கிறேன், இனி என்னுடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்களுடைய முறுமுறுப்புகளை உள்ளத்துக்குள்ளாக சுமந்து கொண்டு, எப்படி நான் மோசேவோடு கூட இருந்தேனோ அதே போல உன்னோடும் நான் கூட இருந்து இந்த பணியை உனக்கு நான் கொடுத்து இந்த மக்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பணியை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் மோசேவுக்கு கட்டளையிட்டதை போல யோசுவாவுக்கும் கட்டளையிட்டு சொல்லுகிறதாக திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது. The people of God, ambassador of Christ, மக்கள் தூதுவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகின்ற ஒரு தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்கு அப்படி 3 பணியை கொடுத்தார். முதலாவது பணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனங்கள் 3-4. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4. நான் மோசேவுக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் would enter the land, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று. ஆபிரகாமுக்கு என்ன ஒரு பணியை கொடுத்தார்? நான் வாக்களித்த எல்லா தேசத்தையும் நான் தருகிறேன். ஈசாக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? யாக்கோபுக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் வாக்களித்த தேசத்தை, இடத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை சொல்லி அந்த இடத்தை சுதந்திரமாக கொடுக்கிறதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக மோசேவுக்கு சொல்லுகிற பொழுது, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிறார்கள், விடுவிக்கப்பட வேண்டிய பொறுப்பு தூதனாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மோசேவுடைய பணி கன்க்ளூடட், முடிவு பெற்று விட்டது. அடுத்து தூதுவராக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு காரியம், நீ இந்த மக்களை விடுவித்து விட்டாய், நீ மரிக்கும் காலம் வந்து விட்டது, உன்னை நான் அடக்கம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி மோசேவு அடக்கம் செய்யப்பட்ட பின்பு யோசுவா என்கின்ற ஒரு தூதுவராக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பணி என்பது என்ன? முதலாவது, நான் மோசேவுக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வைக்கும் உங்களுக்கு எல்லையாயிருக்கும். யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது பொறுப்பு என்னவென்றால், அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளாக நடந்து அந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சொல்லப்படுகிற பொழுது இந்த ஒரு காரியம், அது மட்டுமல்ல, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God also promised Jericho the victory over the enemy. இந்த எரிகோவை நீ தகுத்தெறிந்து கொண்டு நீ ஜெயித்து காண்பிக்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பை, இந்த ஊழியத்தை தூதுவராக இருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக ப்ராமிஸ், இந்த எதிரிகளை வெற்றி கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை தூதுவனாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், the third promise to Jericho, he would divide the land as an inheritance for the coming tribes என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக சொல்லப்படுகிற ஒரு காரியம்,
6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவளுக்கு பங்கிடுவாய். மோசேவை விடுவித்து ஆண்டவர், மோசேவுடைய வாழ்க்கை முடிவு பெற்று விட்டது. அடுத்த தூதுவராக ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளாக முதலாவது நுழைய வேண்டும். 2, எதிரிகளை அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு இடத்தை கைப்பற்றப்பட வேண்டும். 3வது, நாம் தெரிந்து கொண்ட கோத்திரங்களுக்கு இந்த கோத்திரத்தின் பகுதிகளை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் யோசுவாவை கொண்டு தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நோக்கம் அவ்வளவுதான், அவருடைய வேலை முடிந்துவிட்டது. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு ஈசாக்கு ஏன் பலியிடக்கூடாது என்று சொன்னார் என்று தெரியுமா? ஆபிரகாம் கண்டிப்பாக ஈசாக்கை பலியிட முடியாது. காரணம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. முற்பிதாக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேசத்தை சுதந்திரமாக்குவதற்கு ஈசாக்கு கண்டிப்பாக அவசியம். அதனால ஈசாக்கின் வழியாக ஆண்டவர் வேறொரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார். மோசேவை கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுவித்து விட்டார், முடிந்து விட்டது. யோசுவாவுக்கு 3 காரியம் கொடுக்கப்பட்டது. 1, அவர்கள் அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும், இஸ்ரவேல் மக்களுடைய நாட்டுக்குள்ளாக செல்ல வேண்டும். 2வதாக, அந்த இடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எரிகோவை நீங்கள் கைப்பற்ற வேண்டும், எதிரிகளை நீங்கள் முறியடிக்க வேண்டும். 3வது, பிடுங்கப்பட்ட இடத்தை எல்லா மக்களுக்கும் பங்கிடப்பட வேண்டும் என்பதாகத்தான் ஆண்டவர் மோசேவை தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். தூதுவர்களுக்காக ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஆண்டவர் சிறப்பாக செய்து கொண்டே வருகிறார். திருமறையை முழுமையாக ஆண்டவர் தான் நோக்கத்தை இன்னொரு நாட்டிற்கு, இன்னொரு மக்களுக்கு, மக்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் தானாக இறங்கி வராதபடிக்கு தான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி அவரவர்கள் தூதுவர்களாக நியமித்து அந்த திருப்பணியை நிறைவேற்றினார் என்று நாம் திருமறையில் வாசிக்கிறோம். The people of God, the ambassador of Christ. உங்களுக்கும் எனக்கும், உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு தூதுவராக வைத்திருக்கு. எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் நானும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருப்பணியை இந்த உலகத்துக்குள்ளாக சுமந்து கொண்டு இயேசுவானவர் காண்பித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தின் வழியாக இயேசுவானவர் இந்த உலகத்திற்குள்ளாக எந்த ஒரு செய்தியை கொண்டு வந்தாரோ அந்த செய்தியை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மூலியமாகவும் என் மூலியமாகவும் கரைபட்டு உடைந்து போய்விடாதபடிக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை மனம் திரும்புகின்ற ஒரு சத்தியத்தை இந்த உலகத்துக்குள்ளாக நீங்களும் நான் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு தூதுவராக ஆண்டவன் உலகத்துக்குள்ளாக சில காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். 2வதாக, பவுலடிகளால் கொரிந்தியருக்கு 2வது கடிதத்தினுடைய பகுதியை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்குமாக சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கிறேன். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாகுதன் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். அதனைவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுதலுக்கென்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். பவுல் எப்பொழுதுமே எழுதும் பொழுது ரொம்ப ஆழமாக வேத வசனத்தை பதிவு செய்வார், ஆழமாக எழுதுவார். நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள். We are the ambassador of Christ. Not only the individual person, the community, family, church என்கின்ற வகையிலே சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானாதிபதிகளாக இன்றைக்கு இயேசுவானவர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் அவர் ஒரு கருவியாக வைத்திருக்கிறதை பவுலடிகளால் கொரிந்து திருச்சபை எழுதுகிறார். ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக எழுதவில்லை, தீமோத்தேயுக்காகவோ
இல்லை தீத்துவுக்காகவோ இல்லை என்றால் பிலோமனுக்காகவோ வேதத்தில் எழுதப்படவில்லை. கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார்? நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லுகிற அந்த திருச்சபை வார்த்தை என்பது இந்த உலகத்துக்குள்ளாக உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த வார்த்தையின் வழியாகத்தான் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்காக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற தூதுவர்களாக உங்களை அழைத்திருக்கிறார். நாட் ஓன்லி we are disciples, we are also called the ambassador of Christ. நீங்கள் நானும் ஒரு சீடராக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக தூதுவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த தூதுவர்கள், அந்த அம்பாசிடர் பணி என்பது என்ன? கிறிஸ்துவினுடைய நோக்கத்தை, கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய வெளிப்புற தன்மையை காண்பிக்காமல் உள்புறத்தினுடைய தன்மைகளை நாம் தரித்து கொண்டு கிறிஸ்துவை உள்ளத்திற்குள்ளாக உள் வாங்கி கொண்டு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் பிறருக்கு கிறிஸ்துவை சொல்லுகின்ற ஒரு பணியாளனாக இருக்க வேண்டும் என்பதை தான் பவுல் சொல்கிறார். அப்படிப்பட்ட பணி என்ன? 17ஆம் வசனத்தினை பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பலவிலெல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லிவிட்டு பவுலடிகளால் சொல்லுகிற பொழுது அந்த அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லக்கூடிய பணி என்ன என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பு நீங்களும் நானும் வெளியிலே இருந்தோம், பாவத்திலே நாம் சிக்கின்றிருந்தோம், கரைபட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வந்திருந்தோம். நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய வழிகளும் கரடு முரடுகளாகவும் கரைப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது. ஆகினாலே தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். இனிமேல் மனக்கசப்பு என்பது உனக்கும் எனக்கும் அல்ல, உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், கல்வாரி சிந்தின இரத்தத்தின் வழியாக உங்களுடைய பாவத்தை எல்லாம் நான் கரைப்படைந்திருக்கூடிய பாவத்தை கழுவி இந்த சிலுவின் வழியாக நான் உங்களை ஒப்புரவாகி விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது ரெக்கன்சிலைஸ் தி மினிஸ்ட்ரி, இந்த ஒப்புரவாகுதலுடைய ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அதனை வெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கவனிங்கள், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகும் உபதேசத்தையும் எங்களுக்கு கொடுத்தார். என்னை இந்த உலகத்துக்குள்ளாக ஒப்புரவாக்கி கொண்டார். ஒப்புரவாக்கப்பட்ட பவுலாகிய நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சேர்ந்த பொழுது அந்த ஒப்புரவாகுதல் உபதேசம் என்கின்ற கிறிஸ்துவின் உபதேசத்தை நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, ஒப்புரவாகுதலும் உபதேசத்தையும் நாங்கள் தேவனானவர் எங்களுக்கு கொண்டு புத்தி சொல்லுகிறதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாக நின்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று பவுலடிகளார் சொல்கிறார். ஒப்புரவாகுதலுடைய தூதுவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழ வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும் போதாது, திருவிருந்து எடுத்தால் மட்டும் போதாது. நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சமூக அமைப்புகளிலே எந்தெந்தெல்லாம் நமக்கு பிறடங்களிலே பிளவு ஏற்பட்டிருக்கிறதோ, உடைந்து இருக்கிறோமோ, உடைக்கப்பட்ட உறவுகளாக இருக்கிறோமோ, உடைக்கப்பட்ட நண்பர்களாக இருக்கிறோமோ, திருச்சபை மக்களாக இருக்கிறோமோ, அவரிடத்துல இந்த ஒப்புரவாகுதலை நாம் சரி செய்து கொண்டு இனி அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை என்கிற அந்த ஒப்புரவாகுதலை நாம் தரித்து கொள்ளுவதற்கு அதற்கு நீங்கள் நானும் ஸ்தானாதிபதிகளாக இருக்க வேண்டும். இந்த ஊழியத்தை பவுலுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, நமக்கும் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார், இந்த திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபையும் அப்படி ஒரு ஒப்புரவாகுதலுடைய பணியை செய்ய வேண்டும் என்று பவுலடிகளால் மிக சிறப்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 நீங்கள் 12 முடிய வசனத்தை நீங்கள் படித்து பார்த்திருந்தால் பவுலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு அனுபவத்தை இங்கே எழுதுகிறார். இங்கே படிக்க நேரமில்லை, நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். இத்தனையும் அவர் சேர்த்து கொண்டு கடைசியில் சொல்லுகிறார், we are the ambassador of Christ. இவ்வளவு கஷ்டத்தை நான் பட்டிருக்கிறேன். சாப்பாடு இல்லை, நம்ம ஒரு நிர்வாணிகளாக இருந்தேன், அநேக மக்கள் என்னை கேவலப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், என்னை குற்றம் சாட்டினார்கள்,
அநேக நேரங்களில் நான் காவல்களில் இருந்தேன், கலக்கங்களிலும் பிரயாணங்களிலும் கண்விழிப்பில் இருந்தேன். இருந்த பொழுதும் கூட என்னுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒரு கடினமான கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருந்த பொழுதும் கூட இவை எல்லாவற்றையும் எனக்குள்ளாக வைத்துக்கொண்டு ஒப்புரவாகுவதனுடைய திருப்பணியை நான் செய்தேன், உபதேசித்து நான் சொல்லுகிறேன் என்று அவர் பவுலடிகளார் இந்த காரியத்தை சொல்லுகிறதை சொல்லப்பட்ட பின்பு, நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் நாங்கள் என்று சொல்லுகிற பொழுது திருச்சபையை சொல்லுகிறார். திருச்சபையும் ஸ்தானாதிபதிகளாக தூதுவருடைய பணியாக செய்ய வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்கிறார். அந்தந்த காலம் அந்தந்த நேரம் வரும்பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் பல அம்பாசிடர்களை, பல ஸ்தானாதிபதிகளை, தூதுவர்களை அனுப்பி குறைவாக இருக்கக்கூடிய திருப்பணியை நிறைவாக்கி வழிநடத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். கடைசியாக இறுதியாக வாசிக்கேட்ட 3வது பகுதியான மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துடைய ஒரு பகுதி, 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7லிருந்து 13 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7லிருந்து 13 முடிய உள்ள காரியத்தை பற்றி நாம் திருமறையில் வாசிக்கிறோம். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்து அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். 12 சீடர்கள், 12 தூதுவர்கள், 12 அம்பாசிடர்ஸ்களை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்பி, நீங்கள் கிராமங்கள் தூரமாக நீங்கள் சென்று இந்த திருப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தூதுவர்களாக பணி கொடுக்கிறதை பார்க்கிறோம். வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டா போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சிகளை போட்டு கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரித்திருக்கும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டிலே பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள் என்று அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்ற ஊழியக்காரர்களுக்கு என்று கொடுக்கப்படுகின்ற பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு அம்பாசிடர், ஒரு திருப்பணியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாழ்மையின் அடையாளங்களை கொண்டு ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களை அனுப்புகின்றார். இரண்டாவதாக அவளுக்கு அந்த அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்ற ஒரு தூதுவர்களாக இருக்கிறார். நீங்க ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழ வேண்டும், கடவுளை மட்டுமே நீங்கள் நம்பி வாழ வேண்டும், மனிதர்களை நம்பி வாழ்ந்துவிடக்கூடாது. ஆகினாலே 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரக்கப்பட்ட பின்பு அவர்கள் புறப்பட்டு போய் 12ஆம் வசனம், அவள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டிய திருப்பணியை கொடுத்தார். ஒரு தூதுவனாக இருந்து இந்த உலகத்திற்குள்ளாக நீங்கும் நானும் செய்யப்பட வேண்டிய 3வது பணி என்ன? இந்த உலகத்திற்குள்ளாக நாம் சென்று தூதுவராக அநேக மக்களை கிறிஸ்துவ நன்றியில கொண்டு வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பணியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் மிகவும் எளிமையானவர்களாக இருக்க வேண்டும். யாரிடத்துல கையேந்தி நிற்கக்கூடாது, யாரிடத்துல அவர் காசு கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கவும் கூடாது. இங்கே போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் கூடாது. நீங்கள் கிராமத்துக்கு போகிற பொழுது அதிகாரத்தோடு நீங்கள் பிரசங்கம் அவளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கடவுளுடைய வார்த்தை பற்றி நீங்கள் முதலாவது அவளுக்கு சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் உங்களுக்கு தூதுவராக உங்களை நான் அனுப்பி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தோடு நீங்கள் அவளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு வருகிற பொழுது உங்களுடைய காலடி தூசியை நீங்கள் உதறிவிட்டு வந்து விடுங்கள். நியாய தீர்ப்பு நாள் வருகிற பொழுது சோதோம் குமாரா பட்டணத்துக்கு வருகிறதை பார்க்கிலும் அந்த இடத்திற்கு வருகிறது அதிகமான தடுமாற்றம், அதிகமான சீர்குலைவு என்கிறதை பற்றி அவளுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்வதற்கு கடினமான பாதையில் சொல்வதற்காக அல்ல, அப்படியாவது நீங்கள் அந்த செய்தி அவளுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று தன்னுடைய 12 சீடர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால 12 பேரையும் அவர் 2 பேராக ஒவ்வொரு ஊர்களுக்குள்ளாக அனுப்பி கடவுள் ராஜ்யத்தை கட்டுகின்ற ஒரு திருப்பணியை கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறதை நாம் திருமுறையை பார்க்கிறோம். தூதுவர்கள், அம்பாசிடர்ஸ், மக்கள் எதிர்பார்க்கிறதை கடவுள் நிறைவேற்றி இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். மக்கள் கதறினார்கள். மோசேவை கொண்டு வந்து ஒரு பெரிய விடுதலையான வாழ்வை கொடுத்தார். நம்முடைய சமூகத்திலையும் திருச்சபையிலையும்
துன்பமான ஒரு சூழ்நிலை கடினப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் விடுவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தூதுவராக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க வேண்டும். திருச்சபை மக்கள் எப்படி கஷ்டத்தில் இருக்கிறார்கள், துன்பங்களில் இருக்கிறார்கள், பாடல் இருக்கிறார்கள், கண்ணீரோடு கூட இருக்கிறார். அவர்களையும் கண்டுபிடித்து திருச்சபை மட்டுமல்ல, திருச்சபைக்கும் வெளியேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருந்து அவர்களை காப்பாற்றப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக திருச்சபைக்காக சொல்லுகிற பொழுது பவுல் சொல்லுகிறார், we are the ambassador of Christ, ambassador for Christ. கிறிஸ்துவுக்காக இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். எவ்வளவு கஷ்டமானாலும் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அத்தனையும் நான் சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தானாதிபதிகளாக நாங்கள் தூதுவர்களாக இருக்கிறோம் என்கிறதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இரண்டு பேர்களாக தன்னுடைய ஊழியத்திலே அனுப்பி கிராமங்கள் தோறுமாக சென்று கடவுள் ராஜ்யம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்தில் செய்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துடைய பணியை, கடவுளுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து தூதுவர்களாக உங்களையும் என்னை வைத்திருக்கக்கூடிய கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு ஆண்டவர் உங்களையும் நம்மையும் ஒரு சிறந்த தூதுவர்களாக வைத்திருக்கிறார். அம்பாசிடராக இருந்து இன்னும் பல சிறப்பான பணிகளை நாம் செய்து கிறிஸ்துவின் மாட்சிமை பெற ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாக வழிநடத்தி செல்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். திருமறையிலும் மட்டுமல்ல, திருச்சபையிலும் நாங்கள் ஒரு திரு தூதுவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு தூதுவர்களாக இருக்கிறோம். இந்த தூதுவர்களாக எங்களையும், ஒரு அம்பாசிடராக எங்களையும் ஆண்டவரை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பி அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடிமைத்தனம், சீர்குலைவு, நிலை தடுமாற்றம், வாழ்வில்லாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விலையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய உத்வேகத்தையும் நீ விரும்ப காரியத்தையும் அவளுக்கு சொல்லி அவர்களையும் இந்த கடவுள் ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் உம்மண்டை கொண்டு வந்து அவருடைய தேவைகளையும் சந்திக்கப்பட எங்களையும் ஒரு ஸ்தானாதிபதிகளாக தூதுவர்களாக எங்களை நியமித்திருக்கிறேன். அந்த பணி என்பது ஒருவேளை இருக்கிற காலகட்டங்களிலே தடைபெற்றிருக்கலாம். மறுபடியுமாக கிறிஸ்துவின் திருப்பணியை நாங்களும் தொடர் செய்ய ஆண்டவர்களுக்கு அருள் பாராட்டும். இயேசு கிறிஸ்து வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த முகநூல் வழியாக இந்த வழிபாட்டை நாம் பங்கு பெற கலந்து கொள்ள அனைவருக்கும் ஆண்டவர் செய்த உதவிக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த காலங்களில் உங்களுக்கு அறிவிப்பதை போல சப்ஸ்கிரிப்ஷன் கார்டுகள் அநேக மக்கள் இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒரு சில மக்கள் மாதந்தோறுமாக சந்தாக்களை நீங்கள் செலுத்தி கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய புது கார்டுகள் இன்னும் நாம் வெளியே எடுத்து செல்லாமல் இருக்கிறது. அதனாலே சக மக்கள் நீங்கள் கவனத்தில் கொண்டு வருகிற ஏப்ரல், மே மாதம், ஜூன் மாதத்துக்குண்டான சந்தா பாக்கிகள் செலுத்தாத அநேக குடும்பத்தின் மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கென்று புது கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார நாட்களில் நீங்கள் சபையாராக வந்து இந்த சந்தா கார்டுகளை நீங்கள் எடுத்து சென்று மாதந்தோறுமாக செலுத்தப்பட வேண்டிய சந்தா தொகைகளையும் மற்ற ஊழியர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஊழிய காணிக்கைகளையும் நீண்ட காலம் முன்பதாக எடுத்த ஏழை தொகை பாக்கியையும் நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் நம்முடைய நிர்வாக வளர்ச்சிக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் அது கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தா கார்டுகளில் அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி மிஷனரி பணிகள், ஏழைகள் பணி மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் கட்டுமான பணி என்று பல விதத்தில் உங்களுக்கென்று சந்தா கார்டுகள் அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த கட்டத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய தொகைகளை செலுத்தி சந்தாக்களை செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில பேர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புது கார்டுகள் போடப்பட்டதா விட்டதா என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீர்கள். புது கார்டுகள் எல்லாருமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வந்து நீங்கள் எடுத்து சென்று
மே மாதம், ஏப்ரல் மாதம் மற்றும் ஜூன் மாதத்துக்குண்டான சந்தா தொகைகளை நீங்கள் கட்டுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏலத்தொகைகள் யாராவது நீங்கள் கட்ட வேண்டும் விரும்பினால் நம்முடைய ஆலயத்துடைய செயலாளரையோ பொருளாளரையோ நீங்கள் சந்தித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எவ்வளோ பாக்கி தொகை இருக்கிறது என்று நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு அதுக்குண்டான தொகைகளை கட்டி முடிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாரந்தோறுமாக காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்குமாக நம்முடைய ஆலயத்துடைய ஆஃபீஸ் அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தொகைகளை கட்டுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பிடியரிசி உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி கொண்டு வருகிறீர்கள். செலுத்தாத மக்கள் இருப்பீர்கள் சொன்னால் வருகிற காலங்களிலே உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து வார நாட்களிலே வந்து உங்களுடைய மீதி தொகைகளையும் வந்து நீங்கள் கட்டுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற நாட்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவதற்கு என்று சொல்லி ஒரு சிறப்பு பாடல் இப்பொழுது பாடம். நேசிக்கிற பிதாவே, பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் சொல்கிறோம். அதே போல திருமண ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் புதிய ஆண்டையும் காணக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தமைக்காக நன்றி பாடுகிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் திருமுறையில் வாசிப்பதை போல பிறந்த நாளை கொண்டாடுகிற மக்களை நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். இம்மட்டுமாக வடையிடத்தை வாழ்வழித்த கிறிஸ்தாவை இந்த புதிய ஆண்டிலே எல்லா நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை சேவை நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவும் கீர்த்தனை 226வது கீர்த்தனை நாம் பார்ப்போம். கீர்த்தனை 226வது கீர்த்தனை.
நாங்கள் செய்து வருகிறோம். எங்கள் ரட்சகமே பெருமாள் இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமாய் சொல்கிறோம். உடைய தூய கருவியும் வழிநடத்தலும் எங்களோடு கூட தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் சொல்கிறோம். கடந்த காலம் முழுமையாக உடைய கரம் எங்களை இறுக்கமாக கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், சாதகமான பல நிலைகளை எங்களுக்கு தந்தமை கைவிடுகிறார்கள். எங்களுக்கு நல்ல உடனத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் சொல்கிறோம். வேகமாக சென்று கொண்டிருக்கூடிய இந்த உலகத்தின் வேகத்தோடு கூட சேர்ந்து நாங்களும் பயணம் செய்யவும், ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை நாங்கள் நல்ல முறையாக செலவழித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் ஆண்டவர்கள் கொடுத்தமைக்காக நாங்கள் நமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் இருக்கிறோம். நீ நல்லவரும் நல்லவருமாயிருந்து எங்கள் வாழ்க்கையில் பல செய்திகளையும் செய்து கொண்டு வருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். நாங்கள் சில நேரங்களில் எண்ணி பார்ப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை ஆச்சரியமாய் நீ செய்து கொண்டதற்காக உனக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்ட நாட்கள் உண்டு, சுகவீனமாய் இருக்கக்கூடிய காலங்கள் உண்டு. இப்படிப்பட்ட காலங்களிலும் கர்த்தருடைய கரம் எங்களை முழுமையாக பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தின தயவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ யோசனைகளோடும், எத்தனையோ திட்டங்களோடும், எத்தனையோ தீர்மானங்களோடும் ஆண்டவரை நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது உண்டு, பல நேரங்களில் தடைகளும் ஏற்படுவதுண்டு. ஆனால் ஆண்டவரை அந்த தடுமாற்றத்திலேயும் தடையிலிருந்தும் ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்து மீண்டுமாக ஒரு நல்ல பாக்கியமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்ட தெய்வக்காக நன்றி பார்க்கிறோம். அந்த வகையிலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள் என்கிறதையெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே அவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தர வேண்டும் ஜெபிக்கிறோம். சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வயதான மக்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். சில மக்கள் தங்களுடைய வீட்டிலேயே ஆண்டவரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள், பலவீனமாயிருக்கிறார்கள். அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் மீதாமை தந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவரை காப்பாற்றுவார்கள் நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து வருகிற மக்களுடைய வாழ்விலையும் ஒரு புதிய உற்சாகத்தையும் புதிய தெம்பையும் புதிய கிருபையும் பலத்தை தந்து மீதாமை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரை கோட்டை எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவர்கள் என்று நாங்கள் திருமுறை வாசிப்பது போல மீதாமை எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து பல்வேறுமான ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள், வியாதிகள், விபத்துகள் பல்வேறு சூழ்நிலையிலே நாங்கள் சிக்கிக் கொண்டாலும் அதிலிருந்து ஆண்டவர்கள் பிரித்தெடுத்து பலத்தை தந்து மீண்டுமாக பழைய நிலைமை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உழைக்கிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், பல துறைகளை பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் முனைவோர், தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பல இடங்களுக்கெல்லாம் சேர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற மக்கள், பல இடங்களிலே பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், இந்தியா நாடு மட்டுமல்ல உலக நாடு முழுவதுமாக சிதறிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நினைவு கொண்டு ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். அவருடைய கையினுடைய பிரயாசங்கள், அவருடைய உழைப்புகள், அவருடைய தொழில்கள், வியாபாரங்கள், பல துறைகளில் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியங்களே எந்த ஒரு குறைவில்லாத கிடைக்க நிறைவோடு கூட வழிநடத்த ஆண்டவர் கிருபித்தார் சுவாமி. குறிப்பாக +2 வெற்றி பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களுக்காக அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தமைக்காக நன்றி பாராட்டுகிற சுவாமி. பிள்ளைகள் தன்னுடைய மேற்படிப்புக்கு செல்கிற பொழுது எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு மேற்படிப்புக்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீதாமை தந்தருடன் கிடைக்கப்பெறுகின்ற கல்லூரிகள் கிடைக்கப்பெற்று தொடர்ந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர ஆண்டவர் என் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். மற்றும் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தன்னுடைய படிப்பை கவனத்தோடு கூட படிக்க ஆண்டவர் கிருபித்தார். எல்லாவற்றும் மேலாக பரவி கொண்டு வருகிற இந்த வைரஸ் நோய் நிமித்தமாக அதிக தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையின் கீழாக அடக்கி வைத்து ஆண்டவரை அப்புறப்படுத்துகிறவர். இதாமை இந்த நிலையில் இதாமை மாற்றி வெகு சீக்கிரமாக பழைய நிலைமை திரும்ப ஆண்டவரை தெரிவித்தார். ஒருவேளை ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸ் மூலியமாக யாராவது திருச்சபை மக்களோ
மற்ற மக்களோ தாக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தின் பலத்தை கொடுத்து வெகு சீக்கிரத்தில் வீடு திரும்ப ஆண்டவரை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பிரயாணங்களிலும் எல்லாருடைய பிரயாசத்திலும் நீதாமை கூட இருந்து கிருபியாய் வழிநடத்தின எல்லா தயவுக்காக நன்றி பாராட்டுகிற சுவாமி. அநேக மக்கள் பல்வேறுமான குடும்பங்களுக்காக தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்திருப்பார்கள். அத்தனை ஜபங்களையும் கேட்கப்பட்டு இன்றைக்கு கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பத்திலே சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல ஒரு பாக்கியமான ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தெய்வக்காக நன்றி பாராட்டுகிறோம். உலகம் முழுவதுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை மக்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிற மிஷனரிமார்கள், அவருடைய குடும்பத்தார், எங்களுடைய திருமண்டலம், திருச்சபை நடத்துகின்ற ஆயர்மார்கள், சபையுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய பேராயர் மற்றும் எல்லாவற்றுக்குமாக தென்னிந்திய திருச்சபை என்று பல்வேறு துறைகளை எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீதாமை பலப்படுத்தி வருகின்ற காலங்களிலே இன்னும் இந்த ஊழியத்துக்குள்ளான முயற்சிகளை இன்னும் சிறப்பாக எடுத்து நல்ல முறையாக திருப்பணி ஆற்ற கர்த்தர் கிருபைத்தார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய திருச்சபை பொது சேகரிப்புள் அங்கத்தினர் மக்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப சங்கத்தின் மக்கள், எங்களுடைய சண்டே ஸ்கூலுடைய பிள்ளைகள், பயிற்சிவிக்கின் ஆசிரியமார்கள் என்று திருச்சபையின் வழியாக நடைபெற்று வருகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிறோம். திருச்சபை நடத்தி கொண்டு வருகிற இந்த ஓல்டேஜ் ஹோமுக்காக, அங்கே இருக்கக்கூடிய வயதான தாயார்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இப்படி திருச்சபை வழியாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மற்றும் திருச்சபையோடு கூட இணைந்து செய்யப்படுகின்ற தொழுநோய் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்கள், அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்று ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய ஊழியத்திலையும் ஆண்டவரே அநேக மக்கள் தூதர்களாக இருந்து செய்து வருகின்ற திருப்பணியிலே உங்களுடைய கரம் இருக்க ஆண்டு தாமை கிருபித்தார். வருகின்ற காலங்களிலே வெகு சீக்கிரத்திலே எங்களுடைய பழைய நிலைமை திரும்பி ஆலயம் திறக்கப்படவும், ஆண்டவரே ஆலயத்தில் நாங்கள் வந்து ஆராதனை பங்கு பெறவும் ஆண்டு தாமை கிருபை தரவே ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு என்ன உதவி செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உடைய கருத்தில் கூறும். உடைய தெய்வமான பிரசனம் இருக்கட்டும். வருகின்ற காலம் முழுமையாய் உடைய தெய்வமான கருத்துக்குள்ளாக எங்களை ஆண்டு வழியெடுத்து செல்ல வேண்டுமாய் இரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 211வது பாமாலை பாடுவோம். பாமாலை 211வது பாமாலை.
பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் அனைவரையும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த முகநூல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நீ தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து கொடுத்தமைக்காய் நாங்கள் செலுத்துகிறோம். குடும்பத்துடைய பணிகளையும் அவருடைய கையினுடைய பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காய் நாங்கள் செலுத்துகிறோம். பிள்ளைகளின் படிப்பும் வளர்ச்சிகளையும் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காய் நாங்கள் செலுத்துகிறோம். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சகோதர சகோதரர் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென ஜெபிக்கிறோம். வருகின்ற காலம் முழுமையாய் உடைய தேவ பிரசன்னத்தினாலே நீ வழிநடத்த வேண்டுமாய் உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரையும் ஒரு வெளியேறு பெற்ற திருப்பேரினாலே நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். சந்தோஷம், சமாதானம் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் பெருக உடைய பிரசன்னத்தினாலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.